முடியாத நோய்களையும் மூலிகைகள் தீர்த்துவிடும். அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் திருவாத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறு மர வகை தாவரம். வயல் ஓரங்களில், களிமண் பூமிகளில், வறண்ட பூமிகளில் ரொம்ப அழகான வெண்மை, ஊதா அல்லது பழுப்பு நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு குறு மர வகை தாவரம் சொல்லலாம். குறு மர வகை தாவரமாக இருந்தாலும் கூட இதோட ஆயுட்காலம் 120-150 வருடங்கள் வரை வருவதை நாம் பார்க்க முடியும். இந்த திருவாற்றி மரத்தை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயை நீக்குவதற்காக இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் அப்படிங்கிறது 100 பெண்களில் கிட்டத்தட்ட 65 பேரை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. 100 ஆண்களில் ஒரு 35 பேரை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. உடல் எடை அதிகரிப்பது, கண்களை சுற்றி ஒரு பள்ளமாக விழுவது அல்லது வீக்கம் ஏற்படுவது, கன்னங்கள் இரண்டும் உருவத்திற்கு ஏற்றாற்போல் இல்லாத மாதிரி வீங்குவது, கழுத்து பகுதியில் வீக்கம் ஏற்படுவது, மார்பு பகுதியில் தசைகள் அதிகமாக சேர்ந்து தொங்க ஆரம்பிப்பது, உடல் எடை மிக அதிகமாகுவது, எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடு குறைவது, மன அழுத்தம் மிக கடுமையாக மாறுவது, இது எல்லாமே ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிகள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இதற்கு மிக வேகமாக தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த திருவாத்தி மரம் தான். திருவாத்தி மரத்துடைய மரப்பட்டையை எடுத்து 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இந்த மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து இதை 50 மில்லியாக குறைத்து காலை உணவுக்கு முன்பு, இரவு உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் அல்லது தைராய்டு செயல் குறைபாடு நோயாக இருந்தாலும் அது கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம யோசிக்கிற மாதிரி இரத்த பரிசோதனை செய்து கொண்டேன், மாத்திரையை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய தைராய்டு நோய் கட்டுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். மாடர்ன் மெடிசனுக்கும் பாரம்பரிய மருத்துவத்துக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இதுதான். மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் தைராய்டு செயல் குறைபாடு இருக்குதுன்னா அதற்கு ஏற்றாற்போல் மாத்திரைகளை காலை ஒரு வேளை மட்டும் கொடுப்பார்கள். அதை சாப்பிட்டு விட்டு பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த நோய் இல்லாதது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். ஆனால் அந்த நோயுடைய எந்த விதமான குறிகளும் உடலை விட்டு சென்றிருக்காது. உடல் அசதி குறையாது, உடல் எடை குறையாது, உடலில் இருக்கக்கூடிய எரிச்சலான சூழல் மறையாது, மனதில் இருக்கக்கூடிய எரிச்சலான சூழல் மறையாது, உடல் சோம்பல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் இரவு நேரங்களில் தூக்கம் வருவது மிக குறைவாக இருக்கும். இந்த ஒரு குறிகளில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியாது. அப்போ ஹைப்போதைராய்டிசம் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் வழக்கமாக உட்கொள்ளக்கூடிய மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய தைராய்டு சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை எடுத்து கொள்ளும்போது கூட திருவாத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை இரவு 2 வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய குறிகளில் மிக கணிசமான அளவு மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். ஒரு 6 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா மிக வேகமாக தைராய்டு நோய் உடலை விட்டே வெளியேறுவதை நாம் பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பது. மாதவிலக்கு ஏற்படுகின்ற ஒரு காரணம் இருப்பதனால் ஃபிசியாலஜிக்கலாக இயற்கை முறையிலேயே அவர்களுக்கு இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் கீரைகளை உணவாக உட்கொள்வது கிடையாது. நல்ல சத்து இருக்கக்கூடிய பழங்களை உட்கொள்வது கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவை அனைத்துமே உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களை இயற்கையான முறையிலேயே குறைத்து விடுகிறது. இந்த குறைவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இயற்கையான மருந்துகளை உணவுகளை உட்கொண்டால் கூட
மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவது கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருவாத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிடும்போது மிக வேகமாக அது ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகளில் செயல்பட்டு மிக வேகமாக இரத்த உற்பத்தியை கொண்டு வருவதை பார்க்கலாம். ஒரு மாத காலம் சாப்பிட்டு விட்டு பார்த்தாலே அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை 12லிருந்து 14ஆக மாறுவதை நம்ம பார்க்கலாம். நிறைய பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இரத்தத்தில் போதுமான அளவு சத்து இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு மாதவிலக்கு ஏற்படுவதில்லை. அந்த மாதவிலக்குவை உண்டாக்குவதற்கான மாத்திரைகளை சாப்பிட்டால் கூட பெரும்பாலான நேரங்களில் அது பயனளிப்பதில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பொதுவாக 12லிருந்து 26 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் திருவாத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை ஒரு மூலிகை கஷாயமாக காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது மிக வேகமாக அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். திருவாத்தி மரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமனை குறைப்பதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. திருவாத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை காலை ஒரு வேளை மட்டும் வெறும் வயிற்றில் ஒரு 100 மில்லி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அது உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி செய்து, பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது சம்பந்தப்பட்ட காரணிகளை சரி செய்து மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது வயிறு பகுதி, பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் மீண்டும் சரியாவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, திருவாத்தி மரத்தை பொறுத்தவரையிலும் தைராய்டு செயல் குறைபாடு நோய்க்கும் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கின்ற பிரச்சனைக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் மருந்துங்கிறத விட. இதை மருந்தாக எண்ணாமல் ஒரு உணவாக, குறிப்பாக பெண்கள் அவங்க எல்லாருமே தினசரி ஒரு தேநீராக பருகுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.